இன்னைக்கு நம்ம டே 1ல இருக்கோம். ஸோ டே 1 April 2 நம்ம இன்னைக்கு வந்து we will be seeing the orientation, course structure and syllabus discussion for all 10 units. நம்ம இன்னைக்கு செஷன்ல பண்ணிடுவோம். Syllabus discussion. We will be doing the syllabus discussion for all 10 units. So இப்போ இந்த 10 unitsமே நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்றத இங்க வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ April 4th அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நம்மளுக்கு டே 2 செஷன் நடக்கும். ஸோ யூனிட் 1 நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து டாபிக்ஸ் பாருங்க, மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் யூனிட் 1ல நம்ம இது வந்து யூனிட் 1 ஃபுல்லா கிடையாது, அதுல பாதி போர்ஷன் நம்ம எடுத்து யூனிட் 1 வந்து டே 2ல நம்ம பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி டே 3லயும் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 1 தான் நம்ம பண்ண போறோம். பிகாஸ் யூனிட் 1 வந்து ரொம்பவே பெரிய சாப்டர். ஸோ யூனிட் 1 வந்து டே 3லயும் நம்ம வந்து மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதோட கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் டே 4ல பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் April 9th அன்னைக்கு யூனிட் 1ம் யூனிட் 2ம். ஸோ நம்ம யூனிட் 1ஓட லைக் லாஸ்ட் பார்ட் நம்ம பார்ப்போம் அண்ட் யூனிட் 2ஓட ஸ்டார்டிங் பார்ட். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தாதான் நம்மளோட கிராஷ் கோர்ஸை முடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் April 11th which is day 5 நம்ம யூனிட் 2 பார்ப்போம். ஸோ யூனிட் 2ஓட நெக்ஸ்ட் ஹாஃப் பார்ப்போம். And then April 14 day 6 நம்மளுக்கு வந்து யூனிட் 2 and 3. ஸோ யூனிட் 2ஓட லாஸ்ட் ஹாஃபும் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்க பாக்குறது. அண்ட் தென் April 16 day 7. ஸோ இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ April 16 day 7. ஸோ நம்ம வந்து யூனிட் 3யும் பார்க்க போறோம். அதே மாதிரி யூனிட் 3 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு April 18 வந்து டே 8 நம்ம பார்க்க போறோம் which is PYQ. ஸோ நம்ம யூனிட் 1ல இருந்து யூனிட் 3 வரைக்கும் உள்ள 50 PYQs நம்ம பார்ப்போம், MCQs. ஸோ இட் வில் பி கவரிங் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ் நம்ம பார்த்தோன்னே we will be having MCQs. கிளியரா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லைக் வந்து this is how we are going to work. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த 3 யூனிட்ஸ்க்கான MCQs வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் which is day 8ல MCQs. So இது வரைக்கும் ஒரு clarity இருக்கா? Okay, sure. Let me just zoom in a little bit. Okay, 1 second. I think yes. Now I think you people could see this clearly. No zoom பண்ணவா? Can you people see this? ரீது நீங்க கேட்டிருக்கீங்க ஜூம் பண்ண சொல்லி. ஐ திங்க் இது கிளியரா இருக்கா இல்ல ஐ நீட் டு ஜூம் இன் அ லாட்? ஜூம் பண்ணவா? ப்ளீஸ் டெல் மீ இன் தி லைவ் சாட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டெல் மீ குவிக்லி. ஓகே, ஜூம் இன் மோர். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இந்த லைவ் செஷனை வந்து ஆப்ல மட்டும் இல்லாம யூ கேன் ஆல்சோ செக் திஸ் இன் யோர் வெப்சைட். அதாவது உங்களுக்கு வந்து எடுஎம் அகாடமி வெப்சைட் இருக்கு, வெப்சைட்லயும் நீங்க வந்து யூ கேன் சி. ஓகேவா? சப்போஸ் உங்களால ஆப்ல பார்க்க முடியல அப்படின்னா நீங்க வந்து லைக் டெஸ்க்டாப்ல நீங்க வந்து யூ கேன் சி இட். ஓகே, இட்ஸ் கிளியர். இட்ஸ் கிளியர். ஓகே. ஸோ இப்போ டே 6. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் பார்க்குறோம். பார்த்து முடிச்ச உடனே நம்ம வந்து வி ஆர் மூவிங் அஹெட் வித் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கான ஒரு PYQ செஷன் விச் இஸ் 50 MCQs நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் April 21st வந்து நம்ம டே 9 செஷன் we will be seeing day 9 செஷன். அண்ட் இந்த டே 9 செஷன்ல யூனிட் 4 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங், ஃபுல்லா அக்கௌண்டிங் சாப்டர் தான். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டஃப் ஃபுல்லா நம்ம பார்ப்போம் அண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆகணும். அண்ட் இதுல நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 வந்து 2ஆ பிரிச்சிருக்கேன். ஸோ யூனிட் 4 வந்து டே 10லயும் நம்ம யூனிட் 4 தான் பார்க்குறோம். அண்ட் தென் டே 5ல பாத்தீங்க, சாரி டே 11ல பாத்தீங்கன்னா யூனிட் 5 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ யூனிட் 4க்கு 2 days கொடுத்துருக்கேன் அண்ட் யூனிட் 5க்கும் அகெயின் வி ஹேவ் கிவன் 2 days. ஸோ இங்க வந்து வி ஹேவ் டே 11 அண்ட் தென் யூனிட் 5 டே 12. ஓகேவா? யூனிட் 5 டே 12. ஸோ இதுல வந்து மிச்ச போர்ஷன் வந்து இட்ஸ் மோர் ஆன் தி ஃபினான்ஸ் சைட் தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் அண்ட் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆன் தி ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்.
ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 6 we are looking at unit 6 on April 30 day 13ல நம்ம பார்க்குறோம் யூனிட் 6. ஸோ we start with unit 6 and then day 14ல யூனிட் 6 we are completing it. ஓகேவா. அப்புறம் ஸோ யூனிட் 4, 5, 6 எல்லாத்துக்குமே 2 days. ஓகேவா. ஸோ day 15ல பார்த்தோம் அப்படின்னா which is May 5th அன்னைக்கு we will be having a PVQ session for 4th யூனிட்ல இருந்து 6th யூனிட் 4, 5, 6 மூணு யூனிட்டுக்குமே 50 MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியரா. ஸோ ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கா நம்மளோட ரோட் மேப் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் MCQ, நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸ் MCQ, நெக்ஸ்ட் கடைசியா இருக்க 4 யூனிட்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த 4 யூனிட்ஸ்க்கான MCQs போவோம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 7ல நம்மளுக்கு May 7 அன்னைக்கு day 16 யூனிட் 7 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 7 goes till day 17 வரைக்கும் போகுது. முடிச்சோடனே யூனிட் 8க்கு நம்ம போறோம் which is day 18 May 12th. and then unit 8ல வந்து next of operations management இருக்கு day 19 and then we have ERP implementation, we have that also. so இது எல்லாமே வந்து unit 8ல வருது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு யூனிட் 9 இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். ஸோ டே 20 May 16 யூனிட் 9 ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி 21 டே 21 யூனிட் 9 தான் நம்ம பார்க்க போறோம். and then unit 9 முடிச்சோடனே unit 10 which is the last unit 22 day 22ல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் 2 days நம்ம பிரிச்சுக்கோம், day 22 and day 23. and ஃபைனலா day 24ல நம்ம யூனிட் 7, 8, 9 and 10 இந்த 4 யூனிட்ஸ்க்கான 50 MCQs பார்ப்போம் which is mostly PYQs தான் இருக்கும். அது வந்து நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா it will be day 24. ஸோ இதுக்கான இது முடிச்ச உடனே we will be having May 28th வந்து day 25 ஃபைனல் ரிவிஷன் வச்சிருப்போம். இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிளஸ் PYQs for all 10 யூனிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். and day 30 day 26 full length mock test உங்களுக்கு இருக்கும் for all 10 units. mock test is very very important. importance of mock test வந்து ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். and then June 2nd பாத்தீங்கன்னா which is the last day final இது final mock test real exam stimulation மாதிரி நீங்க வந்து again ஒரு mock test மாதிரி attend பண்ணுவீங்க which is going to be your final mock which is all 10 units. ஸோ கிளாரிட்டி இருக்கா. இப்போ நம்ம சிலபஸ் டிஸ்கஷனுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் உடைய ரோட் மேப் மட்டும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கான்றத மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. இதுல வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் முடிக்கிறோம் அண்ட் PYQ செஷன் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸ் முடிக்கிறோம் அதுக்கான PYQs அண்ட் லாஸ்ட் 4 யூனிட்ஸ் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கான PYQ செஷன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் உங்களோட கோர்ஸோடைய ரோட் மேப். ப்ளீஸ் டெல் மீ. அண்ட் சேட் பாக்ஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் இல்லாதனால டக்குன்னு நம்மளால உங்ககிட்ட பேச முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் சேட்ல கொஞ்சம் இன்டராக்டிவா அப்பப்போ வந்து மெசேஜஸ் போட்டுட்டே இருங்க. ஸோ தட் இட் வில் நாட் பி ஒன் வே செஷனா இருக்காது, ரெண்டு பேருமே பேசுற மாதிரி இருக்கும். இட் ஷுட் பி எஸ். ஓகே ஓகே. ஸோ இதுதான் உங்களோட கோர்ஸோடைய ரோட் மேப். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் சொன்னதுதான். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து 2 மார்க் டெஸ்ட் இருக்கும் விச் இஸ் ஆன் May 30 அண்ட் June 2nd. இதுதான் 2 மார்க் டெஸ்ட். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் சிஸ்டம் இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன் பாருங்க. சப் யூனிட் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு யூனிட்ல உங்களுக்கு சப் யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கோனா ஷோ யூ ஆல். ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கோங்க, செகண்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் PDF வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் உங்களுக்கு ஆப்ல. உங்களுக்கு இந்த ரோட் மேப் ஃபுல்லா நான் போட்டுட்டேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் யூனிட் 1 அப்படின்னா இந்த யூனிட் 1 முடிச்சோடனே அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ அன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட் 1 நம்ம முடிக்கும் போது அதாவது செகண்ட் இப்போ வந்து யூனிட் 1 இருக்கு அப்படின்னா இதுதான் சப் யூனிட் 1, இது சப் யூனிட் 2. ஓகேவா.
அண்ட் இது வந்து சப்யூனிட் subunit 1, subunit 2, subunit 3. So மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு உங்களுக்கு? You will be having exactly 3 units for உங்களுக்கு யூனிட் 1ல மட்டுமே எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 யூனிட்ஸ் அதாவது சப்யூனிட் 1 இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் கோர்ஸையே. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சப்யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த சப்யூனிட் டெஸ்ட். ஸோ ஒரு டே இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே செஷன் நடக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ செஷன் முடிச்சிட்ட உடனே அந்த செஷனை நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ அந்த செஷன் வந்து 20 எம்சிக்யூஸ் இருக்கும் ஒரு செஷன் முடிச்ச உடனே. ஸோ திஸ் இஸ் அபவுட் தட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 50 எம்சிக்யூஸ் நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் முடிச்சோடனே 50 எம்சிக்யூஸ், நெக்ஸ்ட் 3 முடிச்சோடனே 50 எம்சிக்யூஸ் அண்ட் லாஸ்ட் 4 முடிச்சோடனே 50 எம்சிக்யூஸ். ஸோ இந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். இதுதான் உங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். கம்ப்ளீட்டடா கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம முடிச்சாச்சு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, சிலபஸ் டிஸ்கஷன் மட்டும் ஒன்றும் இருக்கு, கிராஷ் கோர்ஸ் உடைய ரோட் மேப் பார்த்தாச்சு, கட் ஆஃப் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து சிலபஸ் டிஸ்கஷனுக்குள்ள நான் போயிடுறேன் குயிக்கா. ஓகே, ஸோ சிலபஸ் டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ நமக்கு யூடியூப்ல நம்ம வந்து ஃப்ரீ ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு வி வேர் கண்டக்டிங் ஃபார் 8 கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்களா? லைக் நான் வந்து அதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து ஐ ஹவ் அப்லோடட் இன் தி ஆப்லேயே வந்து அந்த கோர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரீ ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் அந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க. யூடியூப்ல நம்ம கண்டக்ட் பண்ண ஃப்ரீ கோர்சஸ். இப்போ வந்து we are going to look at into the syllabus part and I hope this is clear. syllabus பார்க்க போறோம் இப்போ. ஓகே பார்க்கல. ஓகே டன், ஃபைன். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து we are going to move ahead with our syllabus. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸை நான் குவிக்கா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுக்குறேன் எப்படி அப்படின்றத. ஒன் செகண்ட், ஜஸ்ட் ஓபன் இட். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ்ல ஓகே one second, I'm searching for the pen alone. Pen. With the highlighter. One second.
ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ சிலபஸ் எடுத்துட்டேன்னா, ஸோ சாரி ஃபார் த டிலே. ஓகே, சிலபஸ் பாருங்க இப்போ. எஸ், ஸோ சிலபஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க ஆல்ரெடி வந்து ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் இன் தி ஃபைனல் இயர் ஆஃப் MBA. ஸோ லெட் மீ நோ தட் ஆல்சோ. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா MBA, ஆர் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஆஃப் MBAல இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் நோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து பார்ட் 1, பிகாஸ் இது வந்து ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட். அதே செகண்ட் பார்ட்டா நம்ம எதை பிரிக்கலாம் அப்படின்னா இதை பிரிக்கலாம். அதாவது இது வந்து மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் இது, ஓகேவா? இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட், விச் இஸ் டீலிங் வித் ஆல் யோர் பேசிக்ஸ். மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதை பத்தின ஒரு பேசிக் ஓவர் வியூ தான் இருக்கும். அண்ட் தென் யூ ஹேவ் பார்ட் 2, அண்ட் தென் ஃபைனலா இதுல உங்களுக்கு பார்ட் 3. ஸோ இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 3 டிவிஷன்ஸா உங்களுக்கு பிரியுது. ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு மேஜரா இம்பார்ட்டண்டா என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்டோட ரோல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து நீங்க பேப்பர் 1லயே படிச்சிருப்பீங்க. பேப்பர் 1லயே வந்து கம்யூனிகேஷன் படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் டிசிஷன் மேக்கிங், இதுல வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா லைக் வந்து ஒரு 4-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். மேட்ச் கொஸ்டின், அதாவது எப்படின்னா இந்த தியரிஸ், நிறைய தியரிஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மேட்சிங் கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். அண்ட் தென் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வேரியஸ் டைப்ஸ் என்ன அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதுக்கான மீனிங்லாம் என்ன, ஸோ இது அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன், இது எல்லாமே வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கான மீனிங்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இட் மேஜர்லி டீல்ஸ் வித் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ். ஸோ மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கான்செப்டா நீங்க பார்க்கணும். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து சம்ஸ் இல்ல, நான் சொல்றது வந்து தியரட்டிக்கலா உங்களால வந்து அந்த MCQs அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம மேஜரா பார்க்க போறது மேனேஜரியல் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். டிமாண்ட் அனாலிசிஸ்னா என்ன, அதுல வந்து உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்கு, ஃபோர்காஸ்டிங் இருக்கு, யூட்டிலிட்டி அனாலிசிஸ், இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். இதுல நம்ம மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல மார்க்கெட் கிளாசிபிகேஷன் உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க மேஜரா பார்ப்பீங்க. நேஷனல் இன்கம் அதோட டைப்ஸ், இன்ஃபிளேஷன்ல வேரியஸ் டைப்ஸ் இருக்கும், அதை நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் சிஎஸ்ஆர் அப்படின்னா என்னன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ESG, அதாவது என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் அப்படின்றத தே ஹவ் சேஞ்ச், ரீநேம் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு சிலபஸ்ல இப்போ வரைக்குமே வந்து CSR தான் இருக்கு. ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் டைலமா. ஸோ உங்களுக்கு வந்து இதுலயே வந்து நிறைய தியரிஸ் இருக்கு. எத்திக்கல் தியரிஸ்ன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் a lot of theories, ethical theories. Next corporate governance, value based organization. So unit 1 பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்ஸா பிரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லி மேனேஜ்மெண்டோட பேசிக்ஸ், செகண்ட் பார்ட் வந்து மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், தேர்ட் பார்ட் வந்து உங்களோட பிசினஸ் எத்திக்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் we are dealing with organizational behavior. ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல அகெயின் தியரிஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 2 வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். யூனிட் 2 வந்து யூ கேன் செப்பரேட் இட் அஸ் பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் 2. ஓகேவா? ஸோ யூனிட் 2ல 2 பார்ட்டா பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல தியரிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் பிஹேவியர்ல பர்சனாலிட்டி தியரிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. அண்ட் பெர்செப்ஷன்னா என்ன, வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் தென் வி கோ ஆன் டு மோட்டிவேஷனல் தியரிஸ். நிறைய தியரிஸ் இருக்கு மோட்டிவேஷனல் தியரிஸ்ல.
ஓகேவா? ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தியரி, மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அண்ட் மெக்ரேக்கரோடது தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய், அந்த மாதிரி வந்து ஹைஜீன் தியரி, அந்த மாதிரி வந்து நிறைய மோட்டிவேஷனல் தியரிஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது அந்த மாதிரியா இருக்கும். பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போது இட் வில் பி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஐ வில் டீச் யூ பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் குரூப் பிஹேவியர், டீம் பில்டிங், லீடர்ஷிப், குரூப் டைனமிக்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல் behavior, next transactional analysis, which is TA அப்படின்னு சொல்லுவோம். TA னா transactional analysis. ஸோ ஒரு பர்சனுக்கும் பர்சன் ஏ பர்சன் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெண்டு பர்சனுக்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதை எப்படி வந்து ரெண்டு பேரும் பெர்சீவ் பண்றாங்க, ஸோ அதை தான் வந்து நம்ம டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் கல்ச்சருக்கும் கிளைமேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சே ஆகணும். நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சே ஆகணும். அதுல இருந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, ஆர்கனைசேஷனல் கல்ச்சரோட டைப்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி, கிராஸ் கல்ச்சுரல் பிஹேவியர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்போ வருது, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஜஸ்டிஸ், விசில் ப்ளோயிங்னா என்ன அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து HRM சைடு நம்ம போயிடுறோம். ஸோ இதுல வந்து கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி பேசிக்ஸா நம்ம பார்க்குறோம். அண்ட் செகண்ட் லைன்ல பாருங்க ரெக்ரூட்மெண்ட், வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. செலெக்ஷன்னா என்ன, அந்த மாதிரி ஹெச்ஆர்பினா என்ன, ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா. அண்ட் தென் வி கோ டு ஜாப் அனாலிசிஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட் 2ல ரெண்டா நம்ம பிரிச்சா. ஸோ யூனிட் 2 வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கா? எப்படி நம்ம பார்க்க போறோம் யூனிட் 2 வரைக்கும்? நெக்ஸ்ட் யூனிட் 3 நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, we are segregating it first part and then second part. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ பேலன்ஸ்ட் ஸ்கோர் கார்டுனா என்ன, கம்பிடன்சி மேப்பிங், கெரியர் பிளானிங், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ரைசல், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்ரைசல் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இது. செகண்ட் பார்ட்ல IR, ஸோ இதுல வந்து நீங்க ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்ப்பீங்க, அப்புறம் லேபர் வெல்ஃபேர், கிரீவியன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ அதெல்லாம் கலெக்டிவ் பார்கெனிங்னா என்ன, ட்ரேட் யூனியன்னா என்ன, அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா அக்கௌண்டிங் ரிலேட்டட் தான். நீங்க உங்க ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபினான்ஸா எடுத்திருந்தீங்க அப்படின்னா you would have a clarity on whether you are going to be லைக் வந்து அக்கௌண்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரி இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேசிக்ஸா சில கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வரும். லைக் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்பவுமே ரெகுலரா வரும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே ரெகுலரா வருது பாத்தீங்களா கொஸ்டின்ஸ், அதுல இருந்துலாம் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஈவன் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டா இல்லைன்னா கூட நீங்க வந்து யூ கேன் ஸ்டடி. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கேட்பாங்க. ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1 to 40 வரைக்கும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இந்தியன் அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஓகேவா? அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் 1 to 40 வரைக்கும் கம்பல்சரியா we have to study. Next, preparation of financial statement. Next, we have financial statement analysis. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கு, ஃபண்ட் ஃப்ளோ இருக்கு, கேஷ் ஃப்ளோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஷ் ஃப்ளோ அதுதான். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட், மார்ஜினல் காஸ்ட், CVP, தட் இஸ் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். எப்பவுமே வந்து ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் வேரியன்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்ட் 1 சொல்லலாம், பிகாஸ் இது வந்து இட் மேஜர்லி டீல்ஸ் வித் அக்கௌண்டிங் ஸ்டப். அண்ட் இதுக்கப்புறம் பார்ட் 2 விச் இஸ் பிகாஸ் இது வந்து ஃபினான்ஸ் சைட்ல நம்மளுக்கு போயிடுது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட கான்செப்ட்ஸ். அண்ட் இதுல கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோடைய தியரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட்ஜெட்டரி கண்ட்ரோலோட ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீவரேஜ்ல நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லீவரேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். அண்ட் இதுக்கான ஃபார்முலாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 5 போயிடலாம். யூனிட் 5ல உங்களுக்கு ஃபினான்ஸ் சைட் தான் வரும் மேஜரா. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் தான் ஃபுல்லாவே மேஜரா இருக்கும். ஸோ வேல்யூ அண்ட் ரிட்டர்ன், டைம் வேல்யூ ஆஃப் மணி, பாண்ட்ஸ், ஷேர்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங், டிவிடெண்ட் தியரிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மர்ஜர் அண்ட் அக்விசிஷன், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மர்ஜர், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், கேப் மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேபிட்டல் அசட் பிரைசிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டெரிவேட்டிவ்ஸ்ல வேரியஸ் டைப்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் பே ஆஃப், அந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ரீசன்ட் சைக்கிள்ல டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிறையவே கேட்டிருந்தாங்க.
working capital management cash flow, cash, inventory, receivables and payables, and international financial management. So இதுதான் யூனிட் 5ல ஓவராலா ஃபினான்ஷியல் பார்ட் தான் வரும் உங்களுக்கு. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டா பிரியுது, which is part 1 and then part 2. So part 1 பொறுத்த வரைக்கும் it deals with your strategic management. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்ஸாக வந்து அனாலிசிஸ் பார்ட் தான் நிறைய இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் என்னென்னலாம் இருக்கு பாருங்க, பெஸ்ட் அனாலிசிஸ், போர்ட்டர் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ்ல ரீசர்ச் பேஸ்ட் அப்ரோச், வேல்யூ செயின் அனாலிசிஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்வாட் அனாலிசிஸ், அப்புறம் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, க்ரோத், ஸ்டெபிலிட்டி, ரெட்ரென்ச்மெண்ட், இன்டிகிரேஷன், டைவர்சிஃபிகேஷன், அப்புறம் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ், பிசிஜி அனாலிசிஸ், G9 செல் பிஸ்னஸ் மாடல், ஆன்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ் தான் நம்ம படிச்சாகணும். ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுல வந்து மெக்கின்சியோட 7S ஃப்ரேம்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது அந்த மாதிரி தெரியும், பட் நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நம்ம படிக்கும் போது எவ்ரி திங் வில் பி ஈஸியர் ஒன்லி. ஸோ மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களுக்கு வந்து 5 P's ஆஃப் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும் இதுல. அண்ட் தென் SPT, which is segmenting, positioning and targeting. Next, product pricing, promotion and place. So these are the major thing, product life cycle. So unit 6ல இதுதான் ரெண்டு பார்ட். யூனிட் 7ல நம்மளுக்கு கன்சியூமர் பையிங் பிஹேவியரோட மாடல்ஸ் வந்துருது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட தியரிஸ் நீங்க படிக்கணும். பிராண்ட் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் வருது, சர்வீஸ் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், ரீட்டைல் மார்க்கெட்டிங் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டா பிரியுது, which is first one would be your statistics part and then second one would be your operations part. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்ல நீங்க இது ஆல்ரெடி பேப்பர் 1ல கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். மோஸ்ட்லி எல்லாமே நீங்க பேப்பர் 1ல கவர் பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் நம்ம இதுலயும் படிப்போம். சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இதுல மேஜரா நம்மளுக்கு ஃபெசிலிட்டி லேஅவுட்னா என்ன, லொகேஷன் என்ன, சைட் செலெக்ஷன், அனாலிசிஸ், அப்புறம் டிசைன் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ERP மாடல்ஸ், அப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்கெடியூலிங், லோடிங், சீக்வன்சிங் அண்ட் மானிட்டரிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வேரியஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், லைக் அதோட குவாலிட்டி சர்க்கிள் என்ன, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், கைசன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி. உங்களுக்கு PERT அண்ட் CPM இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். PERTனா என்ன, CPMனா என்னன்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போ குவிக்கா நம்ம நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் வந்தாச்சு, which is the 9th யூனிட். இதுல வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்ல வந்து we have the theories of international business is very very important. EOPO very important. Next, foreign direct investment is very important. And then we have financial institutions like IMF, World Bank, ரொம்பவே important. And then artificial intelligence, data warehousing. So unit 9 வந்து it's more of like ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். So first part, okay, this is the first part. Next part, which is information related stuff, IT sector. Next unit 10 finally entrepreneurial development. And இதுல இருந்து நமக்கு லைக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். லைக் வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன் ஸ்கீம்ல எவ்வளோ லோன் வந்து ப்ரொடியூஸ் லைக் வந்து அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி क्वेश्चंस வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேஜரா இதுல வரும். ஸோ ஆண்டர்பிரினர், ரூரல் ஆண்டர்பிரினர், விமன் ஆண்டர்பிரினர், ப்ராசஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர், என்டர்பிரினர்ஷிப்னா என்ன, தியரிஸ், நிறைய தியரிஸ் இருக்கு உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஸ்ல. அண்ட் தென் இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டா சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட். ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லலாம். பிஸ்னஸ்ல ஃபீசிபிலிட்டி டெஸ்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அந்த மாதிரி வேரியஸ் அனாலிசிஸ் இருக்கு. அண்ட் தென் இதை வந்து செகண்ட் பார்ட் லைக் த லோன் லெண்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க இதுல பார்ப்பீங்க. லைக் மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிக்னஸ் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபினான்சிங் செக்டர்ஸ் யார் யாரெல்லாம் லோன் தராங்க அப்படின்றது தான் நீங்க பார்ப்பீங்க இந்த 10th யூனிட். ஸோ உங்களுக்கு டிஸ்கஷன் புரிஞ்சுதா உங்களோட சிலபஸ்? So you can ask me any questions like எப்படி வந்து உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபர்தரா போக போகுது. இப்போ வந்து கட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபைனலா we are moving ahead with cut off. ஸோ உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் எப்படி போகணும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது லைக் யூ வாண்டட் மீ டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் எல்ஸ் அதர் தென் திஸ், இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. we will take your feedback also. So please tell me in the live.
live chat. So live chat la you can tell me. So cutoff மட்டும் உங்களுக்கு காமிச்சிரேன் because cutoff is very very important. So this is your cutoff part. Wait, I will just share you. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி யூஜிசி நெட் கட் ஆஃப் 2025 போட்டாலே உங்களுக்கு இங்கே பாருங்க 2 கட் ஆஃப்மே வந்துடும். இது வந்து ஜூன் 2025 கட் ஆஃப், நமக்கு வந்து டிசம்பர் 2025 கட் ஆஃப் தான் தேவை. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட கட் ஆஃப், இப்படி தான் அப்பியர் ஆகும் கட் ஆஃப். ஸோ இதில் வந்து கோட் நம்பர் 17 நம்ம போய்க்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கீழே போகணும் அப்படின்னா கோட் நம்பர் 17 பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோட் நம்பர் 17. ஸோ இங்கே பாருங்க மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்கு, ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு கேட். ஸோ அன்ரிசர்வ்டுக்கு ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்க்ரீஸ்டா தான் இருந்தது ஃபார் யோர் ஜேஆர்எஃப் கேட்டகரி, பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கம்மியாச்சு. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில 220 ஃபார் ஜேஆர்எஃப், assistant professor ku 186 and 162 for PhD. Next to OBC la 202 for JRF, 166 for assistant professor and PhD ku 148. EWS la JRF ku vandu 206 and then assistant professor ku 168 and PhD ku 146. SE ku vandu 190 for JRF, 156 for assistant professor, 138 for PhD. ST க்கு வந்து 190 for JRF, 158 for assistant professor and 140 for PhD. ஸோ நீங்க வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு கைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டு செக் அவுட் யுவர் கட் ஆஃப் யூ கேன் யூஸ் திஸ். பட் நீங்க வந்து இதுலேயே வந்து ஃபுல்லா ரிலே ஆகி இருக்க முடியாது கட் ஆஃப்ல, பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது வெதர் தே வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ ஒரு இயருமே நம்மளுக்கு இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஸோ கட் ஆஃப் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ வித் தட் வி வில் வைண்ட் ஆஃப் டுடேஸ் செஷன். யூ கேன் ப்ளீஸ் கிவ் மீ யோர் ஃபீட்பேக், லைக் யூ வாண்டட் டு சேஞ்ச் சம்திங் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க இதை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல யூ வாண்டட் மீ டு சேஞ்ச் ஹவு I am delivering any content நான் எப்படி உங்களுக்கு டெலிவர் பண்றேன்றது வந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுமா, வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் டெல் மீ. ஸோ நீங்க சொன்னீங்க அப்படி உங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா வித் தட் நம்ம சாட்டர்டே செஷன் நம்ம வந்து ஃபைனலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித் யோர் யூனிட் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சாட்டர்டே செஷன். ஸோ ப்ளீஸ் டூ டெல் மீ குவிக்லி. ஓகே, ஸோ உதயா நீங்க கேட்டிருக்கீங்க லைக் எப்படி ஈஸியா வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, லைக் யோர் தியரிஸ். ஸோ நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம போறோம் அப்படின்னாலே அதுல வந்து வி டாக் அபவுட் தி ரிவிஷன் நீங்க எவ்வளோக்கு வந்து இப்போ ஒரு கான்செப்டை இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு ஜூன் மாசம் தான் எக்ஸாம், கரெக்டுங்களா? ஸோ நீங்க அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வீக்லி ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆர் ஒரு 3 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சொல்லும் போது ஆப்வியஸ்லி நம்ம எப்படி வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு பார்ப்போம் நம்ம. ஸோ நீங்க ரிமெம்பர் பண்றோன்ற கான்செப்ட் குள்ள போகும்போது மேக் ஷூர் நீங்க வந்து ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தாரண்யா, ஐ திங்க் உங்க நேமை நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். தாரண்யா, தியரிஸ் அண்ட் ஆத்தரோடது வந்து நான் ஒரே ஒரு டேப்லோ காலம்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன், டேபிள் மாதிரி. ஓகேவா? ஸோ டன் வித் தட். நெக்ஸ்ட் தர்ஷினி பிருந்தா. ஓகே, கட் ஆஃப் வந்து பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நம்மளுக்கு கம்பைன் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பேப்பர் 2, இட் இஸ் ஃபார் போத் தி பேப்பர்ஸ். பேப்பர் 1க்கும் 2க்கும் ரெண்டுமே சேர்த்து தான் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் கொடுக்குறாங்க. ரெண்டு பேப்பர் 1 and 2 கம்பைன் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு they have given cut off. So any other doubts you can ask me. And இன்னைக்கு செஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, லைக் the crash course which I was talking about? உங்களுக்கு அந்த ரோட் மேப்
அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சுதா, நம்ம எப்படி இந்த கிராஷ் கோர்ஸை எடுத்துட்டு போக போறோம். அண்ட் டெய்லி எம்சிக்யூ செஷன்ஸ் இருக்கும். லைக் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே கோர்ஸ் லைக் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா we will be having a MCQ. அந்த எம்சிக்யூவை எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். அதுக்கு தான் சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல நம்ம செஷனை லைக் வைண்ட் ஆஃப் பண்ணலாமா? குவிக்கா லைவ் சாட்ல சொல்லுங்க, so that ஓகே ஃபைன். ஓகே உதயா, நீங்க வந்து ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பத்தி கேக்குறீங்க. ஸோ ஜேஆர்எஃப் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஜேஆர்எஃப்க்கு வந்து நார்மலா நீங்க வந்து பிஹெச்டி வந்து ஃபுல் டைம்ல பண்றீங்க அப்படின்னா தே வில் ப்ரொவைட் யூ ஸ்காலர்ஷிப் மாதிரி. தே வில் ப்ரொவைட் யூ சர்டன் அமௌண்ட் லைக் 37,000 per month. அந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஜேஆர்எஃப் ஸ்கோரை தட் இஸ் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணும்போது நீங்க ஜேஆர்எஃப் வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒன்லி வென் யூ ஆர் டூயிங் பிஹெச்டி ஃபுல் டைமா பிஹெச்டி பண்ணும்போது தே வில் கிவ் யூ. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து இட்ஸ் அ லைஃப் லாங் வேலிட், உங்களுக்கு லைஃப் லாங் வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கு. வேற உங்களுக்கு ஜேஆர்எஃப் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஜேஆர்எஃப் நீங்க எடுத்த உடனே லைக் நீங்க உடனே போய் பிஹெச்டி சேர்ந்துடணும். ஓகே, ஜேஆர்எஃப் ஸ்கோர் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டி ஃபுல் டைம்ல நீங்க உடனே போய் சேர்ந்துடணும். வேற நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படி கிடையாது, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கு. பிஹெச்டியும் அதே மாதிரி தான், 1 year வேலிடிட்டி தான். நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே 1 yearக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும் ஃபார் பிஹெச்டி. ஸோ இதுதான் 3 கேட்டகரிக்கான ப்ராசஸ். ஃபர்தரா வி வில் டிஸ்கஸ் ஆப்வியஸ்லி. ஸோ எனி அதர் டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா, இல்லைனா வி கேன் வைண்ட் ஆஃப் டுடேஸ் செஷன். ப்ளீஸ் டெல் மீ குவிக்லி. டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஷால் வி வைண்ட் ஆஃப்? அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து லைவ் செஷன்ஸ் நீங்க வந்து டெஸ்க்டாப்லயும் அட்டென்ட் பண்ணலாம், அதே மாதிரி வெப்சைட்ல வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரினா ஆப்லயும் அட்டென்ட் பண்ணலாம். நீங்க போன்ல அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்ணுங்க. டெய்லி நம்மளுக்கு செஷன் கண்டக்ட் பண்ணி முடிச்சோடனே எம்சிக்யூஸ் போஸ்ட் பண்ணுவோம், அதை அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தட் வி ஹாவ் அ குரூப். ஆப்ல வந்து உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க எந்த டவுட்ஸா இருந்தாலுமே போடலாம். அண்ட் அந்த குரூப்பை வந்து கொஞ்சம் ஆக்டிவா பாருங்க. நிறைய பேர் பாக்குற மாதிரி எனக்கு தெரியல, பிகாஸ் நீங்க வந்து சேட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த குரூப்ல. ஸோ எனக்கு தெரியல. ஸோ ஒன் வே கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகவே ஆகாது. ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க வந்து இன்டராக்டிவா இருங்க குரூப்ல. ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா அப்பப்போ கேட்டுட்டே இருங்க, ஸோ தட் ஐ வுட் நோ. ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் பிஹெச்டி அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உங்களுக்கு லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்கு. அண்ட் பிஹெச்டியோட வேலிடிட்டி வந்து 1 year தான். ஸோ நீங்க 1 yearக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்க பார்ட் டைமாவும் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாவும் பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கு. கிளியர்? மாலா கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே உதயா, நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கிவிங் யூ கிளாரிட்டி. இப்போ உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு. நீங்க பேப்பர் 1ல ஒரு 30 marks ஸ்கோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, which is 60. and then paper 2ல we are targeting ஸோ நம்மளுக்கு போன வாட்டி ஜேஆர்எஃப் ஓட கட் ஆஃப் 220 இருந்தது. ஸோ எப்பவுமே ஜேஆர்எஃப் ஓட கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரிப்பரேஷனுமே வந்து அதிகமாக தான் ஆகுது. ஸோ இப்போ நீங்க எந்த இதுவை டார்கெட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம ஜேஆர்எஃப் அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா நீங்க எப்படி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் அரௌண்ட் 80 questions. So that you will have 120. Okay va? Sorry, 220. So இது வந்து JRF
போன வாட்டி நீங்க வந்து மார்க் வாங்கணும் அப்படின்னா இப்படிதான் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து லைக் வந்து இட் கேன் எய்தர் பி 30-80 இருக்கணும்ன்றது கிடையாது. நீங்க வந்து 20-19 எடுக்கலாம். லைக் பேப்பர் 1ல 20 எடுத்துட்டு பேப்பர் 2ல 19 எடுக்கலாம். ஸோ இல்ல பேப்பர் 1ல வந்து 40 எடுத்துட்டு இதுல வந்து யூ கேன் டேக் இட் டு 70. ஸோ அந்த மாதிரி யூ கேன் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து அதிகமா எதுல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 2 தான். அண்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதே மேக் ஷோர் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஹை வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் எஸ், okay, so negative markings are not there, so no negative marking, no negative marking. Okay, but no negative marking. And Shrutika, okay, Shrutika, this course end on June 2nd. After that, tell me the preparation tips, that how many hours should we study and what is the best way to use the time. Okay, so உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து June 2nd முடியுது with the final mark வந்து June 2nd முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா PYQs பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கான்செப்சுவல் பிளஸ் பிஒய்க்யூவோடது தான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்து வருது அப்படின்னா பிஒய்க்யூ பேஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வருது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், பிஒய்க்யூவை தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த பிஒய்க்யூ வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பிஒய்க்யூஸ் வந்து எவ்வளவு பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பிஒய்க்யூ மண்டைக்குள்ள ஏறும். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து நீங்க எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணலாம்னா மார்க் டெஸ்ட் வந்து லைக் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணி பாருங்க. மார்க் டெஸ்ட் இந்த சென்ஸ் பிஒய்க்யூஸே நீங்க மார்க் டெஸ்ட்டா அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ருதிகா, ஐ திங்க் ஐ ஹவ் கிளியர்ட் யுவர் டவுட். ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து பிஒய்க்யூஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் பிஒய்க்யூஸே வந்து நிறைய மார்க் அட்டென்ட் பண்ணி பாருங்க. உதயா, யூ ஹேவ் ஆல்ரெடி ஜாயின். நீங்க வந்து ஆல்ரெடி அந்த குரூப்ல தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஆப் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல நீங்க வந்து யூ கேன் ஜாயின். எஸ், ஸ்டான்செட்டுக்குமே உங்களுக்கு இதே சிலபஸ் தான். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? லைக் வென் கம்பேர்ட் டு யூஜிசி நெட் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல் ஓவர் இந்தியானால டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இதுல வந்து டான்செட்ல வந்து உங்களுக்கு வந்து நாட் டான்செட், டிஎன் செட்ல வந்து உங்களுக்கு வந்து டிஎன் செட்ல வந்து உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங் யுவர் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டிஎன் செட் வென் கம்பேர்ட் டு யூஜிசி நெட். ஓகேவா? ஸோ எனி அதர் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா சொல்லுங்க, ஐ வில் கிளியர் ஹியர் இட்செல்ஃப். எஸ் எஸ். ஸோ நீங்க வந்து பிஒய்க்யூஸ் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா லாஸ்ட் 10 years பிஒய்க்யூஸ் அதுலயும் வந்து இந்த 10 yearsல நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மேஜர்லி ஆன் லாஸ்ட் 5 years. இந்த லாஸ்ட் 5 years மட்டும் நல்லா தரோவா நீங்க மட்டும் எல்லா பிஒய்க்யூஸையும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியும். ஸோ நீங்க வந்து இந்த லாஸ்ட் 5 years மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த 10 years நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 5 years ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணி ஃபுல்லா முடிச்சிடுங்க லாஸ்ட் 5. ஏன்னா வந்து இப்போ நீங்க 5 yearsன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈச் இயர்ல வந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகே, அப்போ ஓவரா எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க? 10 கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணீங்க. ஒரு இயர்ல 2 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் யூ ஹேவ் டு அட்டென்ட். ஸோ அதனால தான் சொல்றேன் கான்சென்ட்ரேட் ஆன் பிஒய்க்யூஸ். எஸ், 10 கொஸ்டின் பேப்பர் கரெக்ட். ஸோ என் வாய்ஸ் இப்போ கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இன்னைக்கு செஷன் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் உடைய டீட்டெயில்ஸ். பிஒய்க்யூஸ் வந்து ஐ வில் ப்ரொவைட் யூ. நீங்க வந்து நம்மளோட ஆப்ல வந்து நான் வந்து உங்களுக்கு பிஒய்க்யூஸோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் யூஸ் தட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஓகேவா?
ஸ்ருதிகா, ஐ ஹோப் ஐவ் கிளியர்ட் யுவர் டவுட். ஆப்ல வந்து நான் வந்து உங்களுக்கு பிஒய்க்யூஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு பிஒய்க்யூ போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தட் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்க வந்து பிஒய்க்யூஸ் ஃபுல்லா பார்க்க போறீங்க ஒரு இயரோடது அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஐ வில் அப்லோட் அ பிஒய்க்யூ பிடிஎஃப் நான் போட்டுறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஸோ ஐ திங்க் டுடே செஷன் இஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஷ் கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் வி சா எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பார்த்தோம், சிலபஸ் பார்த்தோம், சிலபஸ் டிஸ்கஷன் வி சா, ரோட் மேப், கட் ஆஃப் பார்த்தோம். அண்ட் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ரோட் மேப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ I think I've cleared all of your doubts. So thank you for watching. I hope in the crash course, in the 2 months crash course வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 months crash courseல கன்சிஸ்டன்சி வந்து என் சைட்ல இருந்து எப்படி வருதோ அதே மாதிரி உங்க சைட்ல இருந்தும் கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து நீங்க ஷோ பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்க தம்ஸ் அப் மூலியமா. பிகாஸ் இட் ஷுட் நாட் பி ஒன் வே. நீங்களுமே வந்து கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். டோன்ட் திங்க் தட் consistency will not work. Consistency will help you in your results. So consistent-ஆ எப்பவுமே வந்து படிச்சுட்டே இருங்க. So POIQs concentrate பண்ணுங்க. Okay, sure. So with this we will wind off today's session. We'll see you Saturday 8:30 ஷார்ப்பா வந்துருங்க. நம்மளோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 1 நம்ம வந்து we will cover. சப் யூனிட் 1 நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? So done. And thank you for all your responses, positive responses. ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லைவ் செஷனை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வில் see you in my சாட்டர்டே உடைய லைவ் செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஷார்ப்பாக 8:30 வந்துருங்க. நம்ம வந்து we have to see the கான்செப்ட் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அன்றைக்கே வந்து எம்சிக்யூவும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த எம்சிக்யூஸை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். 20 எம்சிக்யூஸ் வந்து அன்றைக்கி செஷன் முடிச்சோடனே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு ஆப்லே. அந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் லைவ் செஷனில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் I think 9 students first இருந்தீங்க, இப்போ 8 ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் சைட்லேருந்தும் எஃபர்ட்ஸ் காட்டுங்க, என் சைட்லேருந்தும் ஐ வில் ப்ரொவைட் யூ 100%. ஸோ வில் மேக் ஷோர் நம்ம ஜூன் 2026 ஜூன் மந்தோட யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்டை நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.